அதிமுக தொடங்கிய காலம் முதலிருந்து அதிமுகவில் தனது பங்களிப்பை அளித்திருந்த மூத்த நிர்வாகியான ஜேசிடி பிரபாகரன் தாவேகாவில் இணைந்திருக்கிறார். அவரிடம் சில முக்கியமான கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். அதிமுகவில் மிக நீண்ட முக்கியமான உறுப்பினர்களை நீங்களும் ஒருத்தர். இன்றைக்கு தாவேகால சேர்ந்திருக்கீங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதற்கான முக்கிய காரணம் என்ன சார்? சன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தாவேகாவில் ஏன் சேர்ந்தீர்கள் என்ற கேள்விக்கு நீண்ட நெடிய விளக்கம் அளிக்க வேண்டியிருந்தாலும் சுருக்கமாக நான் சொல்ல விரும்புவது, மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஏங்கி ஏங்கி ஏமாந்து போன கதை இனி தொடரக்கூடாது என்று விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்தை, ஏற்றத்தை நிச்சயமாக தளபதி விஜய் அவர்களால் ஏற்படுத்த முடியும் என்று நம்புகிறார்கள். இதை நான் எப்படி பார்க்கின்றேன் என்றால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை ஆரம்பித்த நேரத்தில் இவரால் முடியுமா, இவருக்கு என்ன தெரியும், அரசியல் தெரியுமா, இலக்கியம் தெரியுமா, கணக்கு தெரியுமா என்று கேள்வி கேட்டு எங்களை போன்ற அன்றைக்கு கல்லூரியில் இணைந்தவர்களை பார்த்து கேலி பேசியவர்கள் ஏராளம். இன்றைய நிலைமையும் தளபதி விஜய் அவர்களை நோக்கி அணி அணியாக அலை அலையாக இளைஞர் பட்டாளம் இன்றைக்கு அவரை நெருங்கி கொண்டிருக்கிறது, ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தாய்மார்கள், இளம் பெண்கள் அவர் மீண்டும் வர வேண்டும், ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும், முதல்வராக வர வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதை நாள்தோறும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாழ்வில் இருக்கின்றவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், வல்லவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நல்லவரை நாடித்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அணியில் சேர்ந்தோம். அவர் அடியொற்றி நடந்தோம். அவரால் உருவாக்கப்பட்டு ஆளாக்கப்பட்டு அழகு பார்க்கப்பட்டோம். இப்போதும் அந்த நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு எம்ஜிஆரின் கொள்கைகளை, புரட்சித் தலைவர் அம்மாவின் கொள்கைகளை, புரட்சித் தலைவர் கண்ட கனவை நிறைவேற்றுகிற, அண்ணாவின் லட்சியங்களை நிறைவேற்றுகிற ஒரு தலைவர் கிடைக்க மாட்டாரா என்கின்ற அந்த இயக்கத்தை போக்குகிற ஒரு மாபெரும் தலைவராக தளபதி விஜய் இருப்பதை பார்த்து அந்த இயக்கத்தில் நான் என்னை இணைத்து கொண்டிருக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுகன்ற மிக பெரும் கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் மூன்றாவது ஒரு அணியாக தாவேகா உருவெடுத்துட்டு இருக்கு. இந்த நிலையில் தாவேகாக்குன்னு ஒரு தனி சின்னம் இது வரைக்கும் வெளிப்படலை. அதே போன்று கொள்கைகள் என்ன அப்படின்னு சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பல்வேறு கேள்விகள் இருந்துகிட்டே இருக்குது. இந்த நம்பிக்கையில் இன்னும் தேர்தலுக்கு 1.5-2 மாதங்கள் தான் இருந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் எந்த ஒரு நம்பிக்கையில் உங்களுடைய தேர்தல் பணிகள், களப்பணிகள் தாவேகால இருக்குன்னு நினைக்கிறோம்? தேர்தல் எந்த நேரத்தில் வந்தாலும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி கனியை பறிப்பதற்கு களத்தை தயாராக அவர்கள் வைத்திருக்கிறதை நான் பார்க்கிறேன்.